வணக்கம் நண்பர்களே. நமது குடலில் இருக்கும் நல்ல மற்றும் கெட்ட பாக்டீரியாக்கள் பற்றி நாம் பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம். ஆனால் விஞ்ஞானிகள் தற்போது கவனம் செலுத்த தொடங்கியுள்ள ஒரு மறைந்த உலகம் இன்னும் உள்ளது. அது என்ன தெரியுமா? நமது குடலில் வாழும் பூஞ்சைகள், அதாவது கட் மைக்ரோபயம். பொதுவாக நமது குடலில் உள்ள நுண்ணுயிரிகளில் பூஞ்சைகள் மிகவும் சிறிய அளவிலேயே உள்ளன, சுமார் 0.1% மட்டுமே. ஆனால் ஆச்சரியமாக இந்த சிறிய அளவு உயிரினங்களே நமது உடல்நலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று புதிய ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த பூஞ்சைகள் பல முக்கியமான மெட்டபாலைட்ஸ் எனப்படும் வேதிப்பொருட்களை உருவாக்குகின்றன. அவை நமது நோய் எதிர்ப்பு அமைப்பை கட்டுப்படுத்துகின்றன, உடலின் மெட்டபாலிக் பேலன்ஸை பராமரிக்க உதவுகின்றன. அதில் முக்கியமாக இந்த பூஞ்சை சமநிலை குலைந்தால் அதன் விளைவுகள் நமது மூளைக்கும் மனநலத்திற்கும் சென்று சேரக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதன் காரணமாகவே தற்போது கட் பிரைன் ஆக்சிஸ் என்ற புதிய ஆராய்ச்சி துறையில் பெரிய கவனம் செலுத்தப்படுகிறது. அதாவது நமது குடல் மற்றும் மூளை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு செயல்படுகின்றன. இந்த தொடர்பில் உள்ள நுண்ணுயிரிகள், குறிப்பாக பூஞ்சைகள், சில நேரங்களில் மனநிலை மாற்றங்கள், மன அழுத்தம் மற்றும் சில நியூரோ சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ் உடன் தொடர்புடையதாக கூட இருக்கலாம். அப்படியானால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது: நமது குடலில் உள்ள பூஞ்சைகள் உண்மையில் நமது மனநலத்தை பாதிக்கிறதா? இந்த வீடியோவில் அல்சைமர்ஸ் டிசீஸ், ஆட்டிசம், ADHD, டிப்ரெஷன் போன்ற பல மனநல நிலைகளுடன் கட் மைக்ரோபயம் எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை புதிய அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த மறைந்திருக்கும் பூஞ்சை உலகத்தையும் அதன் மூளை தொடர்பையும் ஒன்றாக ஆராய்ந்து பார்ப்போம். வணக்கம். நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியா நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது செய்துன்னு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கதையில நாம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் இருக்கு. அதுதான் பூஞ்சைகள். ஒருவேளை நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் இந்த சின்னஞ்சிறிய பூஞ்சைகளுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருந்தா, வாங்க அந்த தொடர்பை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனநிலைய, உங்க சிந்தனைகளை, ஏன் உங்க மனநலத்தையே கட்டுப்படுத்துற ஒரு ரகசிய சாம்ராஜ்யம் உங்க உடம்புக்குள்ளேயே இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கலாம், ஆனா சமீபத்திய ஆய்வுகள் இது நிஜமாக கூட இருக்கலாம்னு சொல்லுது. இந்த நம்பரை பாருங்க, வெறும் 0.1%. நம்ம குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள்ல பூஞ்சைகளோட பங்கு இவ்வளவுதான். பார்க்க ரொம்ப சின்னதா தெரியுது இல்லையா? ஆனா இந்த சின்ன துரும்பு தான் நம்ம மூளை ஆரோக்கியத்தை பத்தின நம்ம புரிதலையே அடியோடு மாத்த போகுதுன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இது எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம். நம்ம குடலுக்கும் மூளைக்கும் நடுவுல நேரடியா ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதுதான் குடல் மூளை அச்சுன்னு சொல்றாங்க. இது நம்ம செரிமான மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் இணைக்கிற ஒரு தகவல் தொடர்பு சூப்பர் ஹைவே மாதிரி. இந்த ஹைவே வழியா தான் நம்ம குடல் நம்ம மூளை கூட பேசுது. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நம்ம குடல்ல இருக்கிற பூஞ்சை கூட்டமைப்பு, அதாவது மைக்ரோபயோம், இந்த குடல் மூளை அச்சு வழியா நம்ம மூளைய நேரடியா பாதிக்குது. இதனால பல மனநல கோளாறுகள் ஏற்படுது. இது ஒரு நேரடி தொடர்புங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் எது தெரியுமா? டிஸ்பயோசிஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம குடல்ல இருக்கிற நல்ல மற்றும் கெட்ட நுண்ணுயிரிகளுக்கு நடுவுல இருக்கிற பேலன்ஸ் தப்பி போறது தான் இது. இந்த இம்பேலன்ஸ் தான் மன அழுத்தம், பதட்டம், ஸ்கிசோஃப்ரேனியா மாதிரி பல நோய்களுக்கு மூல காரணமா அமையுதுன்னா ஆய்வுகள் சொல்லுது. சரி, இந்த குடல் பூஞ்சை இம்பேலன்ஸ் குறிப்பிட்ட மனநோய்களோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? வாங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச சில ஆச்சரியமான தொடர்புகளை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல ஸ்கிசோஃப்ரேனியாவிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டேபிள பாருங்க. ஸ்கிசோஃப்ரேனியா நோயாளிகள் கிட்ட கேண்டிடா அப்படிங்கிற ஒரு பூஞ்சையோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உடம்புல வீக்கத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டையும் உண்டாக்குது. இதனால நோயோட அறிகுறிகள் இன்னும் தீவிரமாகலாம். இதுக்கு ஒரு வலுவான ஆதாரம் வேணும்ல. 2024 வெளியான ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, யாருக்கெல்லாம் குடல்ல கேண்டிடா ஆதிக்கம் செலுத்துதோ அவங்களுக்கு மனநோயின் அறிகுறிகள் ரொம்ப கடுமையா இருக்கு, உடம்புல வீக்கமும் அதிகமா இருக்குன்னு உறுதிப்படுத்துது. அடுத்து அல்சைமர் நோய். எலிகள் மேல செஞ்ச ஒரு ஆய்வுல டிபோடாஸ்கேஷியே அப்படிங்கிற பூஞ்சை குடும்பத்தோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே பூஞ்சை உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகளோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட உணவு முறையை ஃபாலோ பண்றது மூலமா இந்த கெட்ட பூஞ்சைகளை குறைக்க முடியும்னு இந்த ஆய்வு காட்டுது. இந்த லிஸ்ட் ஸ்கிசோஃப்ரேனியா அண்ட் அல்சைமரோட முடியல.
மன அழுத்தம், பைபோலார் டிஸார்டர், ஆட்டிசம், ADHDன்னு பல மனநலக் கோளாறுகளுக்கும் குடல் பூஞ்சைகளோட இம்பேலன்ஸ்க்கும் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது ஏதோ ஒரு நோய்க்கான பிரச்சனை இல்ல, இது ஒரு பொதுவான பிரச்சனைன்னு தெரிய வருது. ஓகே, பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு தீர்வு இருக்கா? அதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம குடலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதன் மூலியமா நம்ம மூளையை குணப்படுத்த முடியுமா? வாங்க இந்த ஆய்வு திறக்கிற புதுவிதமான சிகிச்சை முறைகளை பத்தி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. முதல் வழி ஆன்டி ஃபங்கல் மருந்துகள். இது மூலமா பிரச்சனை பண்ற பூஞ்சைகளோட வளர்ச்சியை நேரடியா குறைக்கலாம். ரெண்டாவது வழி ப்ரோபயோட்டிக்ஸ் மற்றும் சரியான உணவு முறை. இது நல்ல நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தி குடல் சமநிலையை திரும்ப கொண்டு வரும். கடைசி வழி குடல் நுண்ணுயிரி மாற்று சிகிச்சை. இது குடலோட முழு சூழலையுமே ஒரு ரீசெட் பண்ற மாதிரி. இந்த 3 வழிகளுமே சேர்ந்து மனநல சிகிச்சையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குது. இதோட அர்த்தம் என்னன்னா, இனிமே மனநல பிரச்சனைக்கு மூளையை மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம குடலையும் கவனிக்கணும். இது ஒரு முழுமையான ஒரு அப்ரோச். அப்போ இந்த துறையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? மனநல பாதுகாப்புல இந்த புதிய ஆய்வு என்ன மாதிரி பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுது? இந்த ஒரு டேபிள் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது. 6 முக்கியமான மனநல நோய்களுக்கும் சில குறிப்பிட்ட குடல் பூஞ்சைகளுக்கும் ஒரு தெளிவான தொடர்பு இருக்குன்னு இது உறுதிப்படுத்துது. இதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு இப்ப நம்மால புரிஞ்சுக்க முடியுது. கடைசியா சொல்லப்போனா, நம்ம குடலுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன பூஞ்சிகளை பத்தி படிக்கிறது வெறும் மைக்ரோபியாலஜி மட்டும் இல்ல, இது மனநல சிகிச்சையோட அடுத்த பெரிய பாய்ச்சல். நம்ம மனநலத்தை பத்தின புரிதலையே இது மொத்தமா மாத்துற சக்தி இதுக்கு இருக்கு. இறுதியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். மனநல மருத்துவத்தோட எதிர்காலம் நம்ம மூளைக்குள்ள மட்டும் இல்லாம நம்ம குடலுக்குள்ளேயும் இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.